தமிழ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். 15 எளிய வாஸ்து பரிகாரங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வாஸ்து மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்தெந்த இடத்துல என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். ஒரு வீடோ அல்லது தொழில் நிறுவனமோ அமைக்கப்படும் போது அதை வாஸ்து விதிகளுக்கு அமைப்பது சிறந்ததுங்க. வீட்டை அழகாக வடிவமைத்து கட்டினாலும் அறைகள் எந்த திசையில் எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பது பற்றி வாஸ்து சாஸ்திரம் விதிமுறைகள் வகுத்துள்ளது. வாஸ்து சாஸ்திர விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்ட தேர்வு செய்யும் வீட்டு மனை சதுரமாகவோ நீள் சதுர வடிவிலோ இருக்கலாம். அதனால் பிரச்சனை எதுவும் இல்லை. வீட்டு மனைகள் முக்கோண வடிவில் இருந்துவிடக்கூடாது. இதில் மட்டும் கூடுதல் கவனம் வேணுங்க. ஒரு கட்டடம் கட்டும்போது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை விட வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் அதிக காலியிடம் இருத்தல் அவசியம். ஒரு இடத்தில் வடகிழக்கு பகுதி பள்ளமாகவும் கனமில்லாமலும் தென்மேற்கு பகுதி உயரமாகவும் கனமாகவும் இருத்தல் அவசியம். மேற்கு தெற்கு தென்மேற்கு கன்னி மூலையை மேடாக அமைக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு அமைக்கப்படும் தலைவாசல் கட்டாயம் உச்சத்தில்தான் இருக்க வேண்டும். வீட்டு கட்டுமான பணிக்கு கொண்டு வரப்படும் ஜல்லிக்கற்கள், செங்கற்கள், மரச்சாமான்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை தெற்கு மேற்கு திசைகளில் குவித்து வைக்க வேண்டும். பூமி பூஜை செய்து அஸ்திவாரம் தோண்டும் போது வடகிழக்கு திசையான ஈசானிய மூலையில இருந்து பணியை தொடங்க வேண்டும். தென்கிழக்கு மூலையில் சமையல் அறையை கிழக்கு பார்த்தவாறு அமைப்பது சிறந்தது. படுக்கை அறையை தென்மேற்கு பகுதியில் அமைக்கலாம். வீடு கட்டுமான பணிக்கு ஆழ்துளை கிணறு தோண்டுவதாக இருந்தால் ஈசானிய திசையில் பணியை மேற்கொள்ள வேண்டும். இல்லைனா சிறிய பள்ளம் தோண்டி தண்ணீரை தேக்கி வைப்பதாக இருந்தாலும் ஈசானிய மூலையிலேயே நீரை தேக்கி கட்டுமான பணிக்கு பயன்படுத்த வேண்டும். வாஸ்து பிரச்சனை தீர சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா, உங்க வீட்டில் வாஸ்து சாஸ்திர அமைப்பின்படி குறைகள் இருந்தால் மந்திரத்தை தினமும் 12 முறை உச்சரிக்க எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். இது வாஸ்து மந்திரம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஓம் வாஸ்து புருஷாய நம. இந்த மந்திரத்தை நம்ம 12 முறை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 15 எளிய பரிகாரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வாழும் வீடு சுத்தமாகவும் வாஸ்து சாஸ்திரப்படியும் துல்லியமாகவும் அமைத்துவிட்டால் எல்லா வகையான பேறுகளையும் பெற்று வாழ முடியும். என்னதான் வாஸ்து முறைப்படி வீடு கட்டியிருந்தாலும் சிறு குறை இருக்கும். வாஸ்து குறைபாடுகளோட வீட்டிற்கு நீங்கள் எளிய பரிகாரங்களை செய்யறது மூலிமா ஓரளவுகள் வாஸ்து குறைபாடினால் வரும் தீமைகள்லேருந்து குறைக்கலாம். இதுக்கு கணபதி ஹோமம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஐயரு வச்சு ஒரு சிம்பிளாக கணபதி ஹோமம் பண்ணுறது சிறந்தது. அதே மாதிரி வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். எப்போதுமே வீடு பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். ஒட்டடையோடவோ அல்லது குப்பைகள் இருக்கிறது, தேவையில்லாத பொருட்களை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. தேவையில்லாத உபயோகப்படுத்த பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் டஸ்ட்பினில் தூக்கி போட்டு அப்புறப்படுத்துறது நல்லது. மேற்கு அல்லது தெற்கு தெருக்குத்தி இருந்தால் பிள்ளையார் சிலை வைங்க. மேற்கில் அல்லது தெற்கில் தெருக்குத்து இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் துளசி செடி வைங்க. துளசி செடியை வச்சு அது காய விடாமல் நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துளசிக்கு சூடம் காமிச்சு தீபம் ஏற்றி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்.
தினமுமே வந்து வீட்டில் மறக்காமல் விளக்கேற்றுங்க. அந்த ஒளி வந்து எப்படி உங்கள் வீட்டில் பரவுதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்கும். குறைபாடுகள் உள்ள இடங்களில் கல் உப்பை வையுங்க. எங்கெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து கல் உப்பை ஒரு கண்ணாடி கப்புலையோ கண்ணாடி டம்ளர்லையோ முழுவதுமாக கொட்டி அந்த இடத்துல இந்த கல் உப்பை வைங்க. அல்லது ஒரு கண்ணாடி டம்ளரில் சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு உப்பை அந்த தண்ணியில் போட்டு ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து கால்படாத கண்படாத இடத்துல அந்த கண்ணாடி டம்ளரை வச்சு மறுநாள் அந்த தண்ணி எடுத்து கீழே யாரும் வந்து பார்க்காத கால்படாத இடத்துல போட்டுருங்க. அதே மாதிரி ஈசானியம் கெட்டியிருந்தால் நித்திய செடி வையுங்க. நித்திய மல்லி செடி வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்கும், அது வந்து வைக்கலாம். வாசல் சரியில்லை அப்படின்னா கண்ணாடி வையுங்க. ஓம் நமோ வாஸ்து தேவதையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லுங்க. ஓம் ஒளி மற்றும் கந்தசஷ்டி கவசம், லலிதா, விஷ்ணு, காயத்ரி ஜபம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீடு முழுவதும் ஒலிக்க செய்யுங்க. எளிய வாஸ்து பொருட்களை வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வாஸ்து பொருட்கள் வாங்கி வைக்க முடியுமோ அதெல்லாம் வீடுகளில் வாங்கி வைக்கிறது சிறப்பு. அதே மாதிரி வீடுகளில் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒளி எழுப்பக்கூடிய இந்த சீன ஒளி எழுப்பக்கூடியன்னு சொல்லி வாஸ்து மணிகள்னு சொல்லி தொங்கும். அது காற்றுல வந்து ஆடும்போது மைல்டான வந்து ஒரு மியூசிக் வரும், அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி செப்பு தகடுகளை வந்து குறைபாடுகள் உள்ள இடங்களில் பதிக்கலாம். முக்கியமாக வந்து வாஸ்து மீன் வந்து வளர்க்கலாம். ஒருவேளை வாஸ்து மீன் வந்து வாங்க முடியாதவங்க நார்மல் மீனை வந்து மீன் தொட்டிகள் வந்து வெளியிலேருந்து உள்ளே வரவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் படும்படி நீங்கள் வந்து வைக்கலாம், வச்சு வளர்க்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி தினமுமே நவகிரக வழிபாடு நல்லதுங்க. தினமுமே வந்து தியானம் செய்கிறதும் நல்லது. இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் செய்கிறது மூலயமா வாஸ்து குறைகளை குறைச்சி வீட்டில் எப்பொழுதுமே வந்து மங்களம் நிறைந்ததாக வச்சலாம். நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பீரோ வைக்கக்கூடிய திசை இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பீரோ வச்சுருக்கீங்கன்னா அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கண்டினியூவாக வந்து பீரோவை வந்து வைங்க. இல்லை எனக்கு அந்த இடத்துல பண வரவு இல்லை அப்படின்னா அந்த பீரோவை வேறு இடம் மாற்றி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து திசையை பொறுத்து மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், அதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.